வக்குபு திருத்த சட்டம் திரும்ப பெறு, அதிகாரத்தின் உரிய பங்கு கொடு. ஒன்றை நாமல் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்வோம். வக்பு வாரிய திருத்த சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் ஒரு காலத்திலும் இந்தியாவில் நடைமுறைப்படுத்த விடவே மாட்டோம் என்பதை மட்டும் அவர்களுக்கு நாங்கள் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டு உயிர் வாழ்வதுதான் இந்த நாட்டில் நீங்கள் உயிர் வாழ முடியும் என்கின்ற ஒரு நிலையை RSS சங் பரிவார கூட்டம் உருவாக்குமையானால் உரிமைகளை பாதுகாப்பதற்காக உயிரை விடுவோமே தவிர உரிமைகளை இழந்த ஒரு வாழ்க்கையை வாழவே மாட்டோம். இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை எழுதிய சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இல்லாத சமூகம் அந்த தேசத்தில் அடிமைகளாகத்தான் வாழ்வார்கள் என்று சொன்னார். 2006 நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு இந்தியா முழுக்க ஆய்வு செய்தது. பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஆய்வு செய்த அந்த குழு சொன்ன செய்தி இருக்கு பாருங்க. அந்த பரிந்துரைகள், அந்த அறிக்கைகள் வருவதற்கு முன்னால் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் தாஜா செய்யப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக அரசியல்வாதிகள் சலுகைகளை வாரி வாரி கொடுக்கிறார்கள் என்று இந்த சங்கி கூட்டம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தது. இந்த 2006 ராஜேந்திர சச்சாரினுடைய ஆய்வறிக்கை வெளிவந்தது. ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்தியாவில் அந்த அறிக்கை உருவாக்கியது. என்ன சொன்னது தெரியுமா? எல்லா துறைகளிலும் இந்த சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவம் என்பது படு மோசமாக இருக்கிறது. இவர்களுக்கு பிடிக்காதவர்கள், இவர்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களை வீடுகளை புல்டோசர் வச்சு தகர்ப்பது. திடீரென்று அந்த குடும்பமே தெருவுக்கு வந்து 1.5 லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில 8 லட்சம் பேர் தெருவுக்கு வந்த ஒரு அநியாயம் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் எந்த நீதிமன்றம் இந்த நாட்டில் கேட்கல, எந்த நீதிமன்றமும் கேட்கல, தண்டிக்கல. இப்பதான் பேச தொடங்கி இருக்காங்க. அப்படிலாம் இடிக்காதீங்க, தண்டனை கொடுப்பது நீதிமன்றம் தான். 5 வருஷம் இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது என்று சொன்னால் எவ்வளவு மோசமான நிலையில் இந்த முஸ்லிம் சமூகம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திட்டமிட்டு கலவரம் செய்து படுகொலைகள் நடத்துறார். குஜராத்தில் நடத்தப்பட்ட படுகொலைகள் எல்லாம் பத்திரிகையாளர்களால் ரகசிய கேமரா மூலமாக, வீடியோ கேமரா மூலம் எடுத்தப்பட்ட தகவல் எல்லாம் பார்த்தோம். இவ்வளவு கொடூரங்கள் நடத்தக்கூடிய இந்த சமுதாயம் எங்க போய் பேசும்? சட்டமன்றத்தில் போய் எங்களுக்கு எங்களுடைய வலிகளை, எங்களுடைய ரணத்தை, எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய காயங்களை பேசி நிவாரணம் தேடும்ல. சட்டமன்றத்துக்குள்ள வராம தடுக்கிறான், நாடாளுமன்றத்துக்கு போக விடாம தடுக்கிறான். ஒரு பக்கம் சித்திரவதைகள், படுகொலைகள், உரிமை பறிப்புகள், கொடூரமான சட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களை சிதைப்பது, இதை பற்றி பேசுவதற்கு சட்டம் இயற்றக்கூடிய அவைகளுக்கும் போக முடியாத ஒரு நிலையை உருவாக்குவது என்கின்ற ஒரு நிலையை தொடர்ந்து நடந்தால் இந்த நாட்டில் இத்தனை கோடி பேர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கேட்கணும்? என்ன பிரயோஜனம்? நீ எத்தனை கோடி பேர் வாழ்ந்தாலும் உன் வாக்குகளை, உனக்கு உன்னுடைய பிரதிநிதிகளை உருவாக்குவதற்கு பயன்படாத வாக்குகளாக, மதிப்பிழந்த வாக்குகளாக, செல்லா காசுகளாக உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு இதற்கு எதிராக களமாட வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீட்டை தமுக பெற்று தரும் என்கின்ற உறுதி இருந்தது. 13 ஆண்டு காலம் போராடினோம். 2006 கலைஞர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது முத்தமிழர் கலைஞரிடத்தில் போய் நம்முடைய தலைவர்கள் கேட்டாங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லணும்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்ட கலைஞர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம் சொன்னாரு. 2004 முத்தமிழர் கலைஞர் அவர்களை அரியாசனத்தில் அமர்த்தினோம். 2007 இடஒதுக்கீட்டை பெற்று சாதனை படைத்த பேரியக்கம் தான் தமுக. 2 மிக முக்கியமான கோரிக்கைக்காக இந்த மாநாட்டை, பேரணியை இன்றைக்கு மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சி நடத்தியிருக்கிறது. ஒன்று, நாம் எல்லாம் இன்றைக்கு போராட்ட களத்தில் நம்மை நிறுத்தியிருக்கக்கூடிய வக்பு திருத்த சட்டம் என்ற பெயரால் வக்பு சொத்துக்களை அபகரிப்பதற்காக, முஸ்லிம்களுடைய அடையாளங்களை அழித்தொழிப்பதற்காக இந்த சங் பரிவார
ஆட்சியாளர்கள், ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சியாளர்கள் ஒரு மோசமான ஒரு சட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தம் என்பதை விட வக்பு வாரியத்தை நீர்த்து போக செய்வதற்காக செய்யக்கூடிய ஒரு சதி என்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இந்த மண்ணிலே தொண்டு செய்வதற்காக, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வழிபாடுகளுக்காக பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஏன் கல்வி நிறுவனங்கள் என்று பல நிறுவனங்களை உருவாக்குவதற்காக கொடுத்துவிட்டு போன நிலங்கள் நிறுவனங்களாக, பள்ளிவாசல்களாக, மதரசாக்களாக பல நூறாண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை இன்றைக்கு அழித்தொழிப்பதற்காக இந்த பிஜேபி அரசாங்கம் ஒரு திட்டமிடுதலோடு இந்த சதி திட்டத்தை தீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை நாமல் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்வோம். வக்பு வாரிய திருத்த சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் ஒரு காலத்திலும் இந்தியாவில் நடைமுறைப்படுத்த விடவே மாட்டோம் என்பதை மட்டும் அவர்களுக்கு நாங்கள் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் விட மாட்டோம். எங்களுடைய முன்னோர்கள் இந்த மண்ணில் மக்களுக்காக தொண்டு செய்வதற்காக நிரந்தர அரைக்கொடையாக காலாகாலத்துக்கும் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்காக கொடுத்துவிட்டு போன அந்த நிலங்களை அபகரிப்பதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கூட்டம் திட்டம் போடுமையானால், சட்டங்களை கொண்டு வருமையானால் அதனை குப்பை கூடையில் தூக்கி வீசும் வரை நாங்கள் ஓயப் போவதில்லை. எங்களுடைய போராட்டங்கள் ஓயவே ஓயாது. உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டு உயிர் வாழ்வதுதான் இந்த நாட்டில் நீங்கள் உயிர் வாழ முடியும் என்கின்ற ஒரு நிலையை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கூட்டம் உருவாக்குமையானால் உரிமைகளை பாதுகாப்பதற்காக உயிரை விடுவோமே தவிர உரிமைகளை இழந்த ஒரு வாழ்க்கையை வாழவே மாட்டோம், வாழ மாட்டோம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு மிக முக்கியமான தீர்மானம், அது ஒரு சாதாரணமான ஒரு கோரிக்கைகளுக்காக நாம் இன்றைக்கு கூடியிருக்கவில்லை. ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உரிமைகளை, அவர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்து என்கின்ற அந்த தீர்மானம். இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகளை கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. படிப்படியாக 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 இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை முற்றாக அழிப்பதற்காக திட்டமிட்டு ஒரு சதி இந்த மண்ணில் நடந்து கொண்டே இருக்கிறது. இது காங்கிரஸ் ஆட்சிக்குள்ளேயும் அதிகாரிகள் மூலமாக இந்த சங் பரிவார சதிகாரர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போதும் அது தொடர்கிறது. இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை எழுதிய சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இல்லாத சமூகம் அந்த தேசத்தில் அடிமைகளாகத்தான் வாழ்வார்கள் என்று சொன்னார். 2006 நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு இந்தியா முழுக்க ஆய்வு செய்தது. பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஆய்வு செய்த அந்த குழு சொன்ன செய்தி இருக்கு பாருங்க. அந்த பரிந்துரைகள், அந்த அறிக்கைகள் வருவதற்கு முன்னால் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் தாஜா செய்யப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் இந்தியாவில் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள், முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக அரசியல்வாதிகள் சலுகைகளை வாரி வாரி கொடுக்கிறார்கள் என்று இந்த சங்கி கூட்டம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தது. இந்த 2006 ராஜேந்திர சச்சாரினுடைய ஆய்வறிக்கை வெளிவந்தது. ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்தியாவில் அந்த அறிக்கை உருவாக்கியது. என்ன சொன்னது தெரியுமா? எல்லா துறைகளிலும் இந்த சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவம் என்பது படு மோசமாக இருக்கிறது. இந்த நாட்டில் கொஞ்ச நெஞ்ச பேர் வாழல, ஒரு சில லட்சம் பேர் வாழக்கூடிய சமூகம் அல்ல, ஒரு சில கோடிகள் அல்ல, 20 கோடி பேர் கொண்ட சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம். மொத்த மக்கள் தொகையில் 15 விழுக்காடு வாழக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் 2%, 1.5%, அதிகபட்சம் 3% என்று ஒரு சில துறைகள் இருக்கிறார்கள் தவிர படிப்படியாக அவைகளை திட்டமிட்டு ஒழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தியை சச்சார் குழு சொல்லிவிட்டு முத்தாய்ப்பா ஒரு செய்தி சொல்லிச்சு. சச்சார் சொன்னார்,
இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பாலான மாநிலங்கள் எப்படி வாழ்கிறார்கள் தெரியுமா? இந்த நாட்டில் வர்ணாசிரம கொடுமையால் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை விட, பழங்குடி மக்களை விட கீழான நிலையில் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நீதிபதி ராஜேந்திர சச்சார் குறிப்பிட்டார். நம்ம கூட நினைப்போம், அவ்வளவு மோசமாவா முஸ்லிம்கள் இருக்கிறோம்? நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நினைத்தால் அப்படித்தான் நினைப்போம். வடநாட்டினுடைய சூழலை எண்ணி பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தினுடைய சூழலை எண்ணி பாருங்கள், மத்திய பிரதேசத்தினுடைய சூழலை எண்ணி பாருங்கள், குஜராத்தினுடைய சூழலை எண்ணி பாருங்க, ராஜஸ்தானுடைய சூழலை எண்ணி பாருங்க. மாட்டுக்கறியின் பெயரால் மாட்டுக்கறியை வீட்டில் வச்சிருக்காங்க என்று தாத்ரி இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் அகலாக் என்ற 77 வயது முதியவரை அடித்தே கொன்றார்கள். 4.5 கோடி பேர் வாழக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஒரு சில ஆயிரம் பேர்கள் போராடுவதற்கு கூட வெளிவர முடியாத அளவிற்கு அவர்கள் ஒடுங்கி கிடக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சமூகம் இந்த நாட்டில் சுதந்திர மனிதர்களாக வாழ்கிறார்களா? உரிமையுள்ள மனிதர்களாக வாழ்கிறார்களா? எத்தனை உயிர்கள் மாட்டின் பெயரால் இந்த மண்ணில் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? எத்தனை உயிர்கள்? உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 1.5 லட்சம் வீடுகள் புல்டோசரால் இடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை தொடங்கியது ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம் என்று பரவிக்கொண்டே இருக்கிறது. யார் இந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுத்தது? இவர்களுக்கு பிடிக்காதவர்கள், இவர்களை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் வீடுகளை புல்டோசர் வச்சு தகர்ப்பது. திடீரென்று அந்த குடும்பமே தெருவுக்கு வந்து 1.5 லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் 8 லட்சம் பேர் தெருவுக்கு வந்த ஒரு அநியாயம் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் எந்த நீதிமன்றம் இந்த நாட்டில் கேட்கல, எந்த நீதிமன்றமும் கேட்கல, தண்டிக்கல. இப்பதான் பேச தொடங்கி இருக்காங்க. அப்படிலாம் இடிக்காதீங்க, தண்டனை கொடுப்பது நீதிமன்றம் தான். 5 வருஷம் இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது என்று சொன்னால் எவ்வளவு மோசமான நிலையில் இந்த முஸ்லிம் சமூகம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்த உணவை உண்ண முடியாது, நீ நினைத்த உடையை உடுத்த முடியாத வெறுப்பு அரசியல் இன்றைக்கு கோலோச்சி கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு வெறுப்பு அரசியல் பரப்பப்படுகிறது. எத்தனை சட்டங்கள், சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து குடியுரிமையை பறித்து ஒழித்து ஓட்டுரிமையற்றவர்களாக அகதிகளாக மாற்றுவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரா. கோடிக்கணக்கான மக்கள் தெருவில் இறங்கி போராடினோம். ஏன்? நம்முடைய தாய்மார்கள் ஹிஜாப் அணிந்த நிலையில ஷாஹின் பாக்கள் என்ற போராட்டத்தை நாடு முழுக்க நடத்தினார்கள். அந்த கோடிக்கணக்கான போராட்டத்தின் காரணமாகத்தான் அந்த சட்டம் இன்றைக்கு முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தவிர இல்லை என்றால் இன்றைக்கு பல மாநிலங்களில் இந்த சமுதாயம் அடிமைகளாக அகதி முகாமில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. இவ்வளவு மோசமாக ஒரு திட்டமிட்டு இந்த நாட்டில் வேற எந்த சமூகத்திற்காவது இவ்வளவு அநீதிகள் இழைக்கப்படுகிறதா? தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. பழங்குடி மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது இல்லை என்று நான் மறுக்கவில்லை. இந்த நாட்டில் வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துடைய பெரும்பாலான பலன்களை அனுபவிக்கவே இல்லை, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், RSS என்கின்ற சங் பரிவார கூட்டம், அவர்களுடைய நிழல் ராணுவம் போன்று VHP, பஜ்ரங் தள், தமிழ்நாட்டில் இந்து முன்னணி, இப்படி பல குரங்கு குட்டிகளை நிழல் ராணுவங்களாக வைத்துக் கொண்டு நடத்தக்கூடிய வன்முறைகளுக்கு இந்த நாட்டில் தீர்வு என்ன? அநியாய படுகொலைகளுக்கு ஏன் சட்டம் இயற்ற மறுக்கிறீர்கள்? ஏன் தடுக்க மறுக்கிறீங்க? இந்த நாட்டில் கலவரங்கள் நடந்தது என்று சொன்னால் அது திட்டமிட்டு நடந்ததுதான் என்பது பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது யதார்த்தமா நடப்பதல்ல. திட்டமிட்டு கலவரம் செய்து படுகொலைகள் நடத்துறா. குஜராத்தில் நடத்தப்பட்ட படுகொலைகள் எல்லாம் பத்திரிகையாளர்களால் ரகசிய கேமரா மூலமாக, வீடியோ கேமரா மூலம் எடுத்தப்பட்ட தகவல்கள்லாம் பார்த்தோம். இவ்வளவு கொடூரங்கள் நடத்தக்கூடிய இந்த சமுதாயம் எங்க போய் பேசும்? சட்டமன்றத்தில் போய் எங்களுக்கு எங்களுடைய வலிகளை, எங்களுடைய ரணத்தை, எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய காயங்களை பேசி நிவாரணம் தேடும்ல. சட்டமன்றத்துக்குள்ள வராம தடுக்கிறான், நாடாளுமன்றத்துக்கு போக விடாம தடுக்கிறான். இன்றைக்கு 543 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை என்று சொன்னால் அதில் 15% சொன்னா 80 பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் முஸ்லிம்கள்.
எத்தனை பேர் இருக்காங்க? வெறும் 24 பேர். 24 பேர் தான். அதை ஏற விட மாட்டா. போன நாடாளுமன்றத்தில் 2 பேர் கூட 26 இருந்துச்சு. இப்போ அதுவும் குறைஞ்சிடுச்சு. அடுத்த நாடாளுமன்றத்தின் நிலைமை என்னன்னு சொல்ல முடியல. இந்தியாவுடைய பல்வேறு சட்டமன்றங்களில் இதே நிலைமைதான். உள்ளாட்சி மன்றத்திலும் இந்த நிலைமை தான். இதைத்தான் நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொன்னார். இதெல்லாம் நம்ம சொல்றது இல்ல, குறைகிறதுக்கான காரணம் திட்டமிட்டு முஸ்லிம்களுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளை சிதைத்திருக்கிறார்கள். சட்டமன்றத்துக்குள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த முஸ்லிம் சமுதாயம் வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு தொகுதிகளை சிதைத்து அவர்கள் வெற்றி பெற விடாம தடுத்திருக்காங்க என்ற செய்தியை சச்சார் சொல்றார். ஒரு தொகுதியில் நிறைந்து வாழ்றாங்கன்னு வச்சுங்க, 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் முஸ்லீம்கள் இருக்காங்கன்னா அந்த 1 லட்சம் பேர் வாக்களித்தா போதும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உருவாகிவிட முடியும். இப்போ நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் 98,000 வாக்குகள். இதுதான் இந்த சூழல். அப்படி ஒரு 1 லட்சம் வாக்குகள் இல்லாத அளவுக்கு பல தொகுதிகள் சிதைக்கப்பட்டு கிடக்கிறது இந்தியா முழுக்க. ஏன் தமிழ்நாட்டிலும் அந்த நிலைமை தான். தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டினுடைய முஸ்லிம் வாக்காளர்கள். 234 தொகுதிகள் இருக்கிறது. ஒரே ஒரு தொகுதியில் கூட 1 லட்சம் முஸ்லிம் வாக்குகள் உள்ள தொகுதி ஒன்று கூட இல்லை. இது யதார்த்தமா நடந்ததா? ஒன்றை நாம் ஒத்துக்கொள்றோம். வட மாநிலங்கள், வட மாவட்டங்கள் சொன்னா வன்னிய சமுதாயம் திரளாக வாழ்கிறார்கள். தென் மாவட்டங்களில் முக்குளத்தோல் இருக்காங்க, நாடார் இருக்காங்க, கொங்குவேளா கவுண்டர் இருக்காங்க. அதே போன்று முஸ்லிம் சமூகம் திரட்சியாக வாழல, பரவலாக வாழ்றாங்க. ஆனாலும் பல இடங்களில் திரட்சியாக வாழக்கூடிய தொகுதியும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் வாணியம்பாடி தொகுதி. வேலூர் மாவட்டத்தில், பழைய வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டம். இப்ப அந்த ஆம்பூர் வாணியம்பாடி தொகுதியில் அப்துல் லத்தீப் சாஹிப் அவங்க தேசிய இலக்கியனுடைய பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துக்கு 6 முறை தேர்வு செய்யப்பட்ட அவர் 4 முறை வெற்றி பெற்றது அந்த வாணியம்பாடி தொகுதியில். அவர் மறைவுக்கு பின்னால் மறுசீரமைப்பு என்ற பெயரால் அதை 2ஆ உடைக்கிறாங்க. அது 2ஆ உடைக்கப்படுது. ஆம்பூர் தொகுதி வாணியம்பாடி தொகுதின்னு உடைச்சதுக்கு அப்புறம் இன்றைக்கு நிலைமை என்னன்னு சொன்னா, ஒரு சிறுபான்மை பிரதிநிதித்துவமும் உள்ள நுழைய முறை தடுக்கப்பட்டு போச்சு. ராமநாதபுரம் தொகுதி எடுத்துங்க. ராமநாதபுரத்தில் திருவாடனை, ராமநாதபுரம் பக்கத்தில் ராமநாதபுரம் டவுன்லயே திருவாடனை தொகுதிக்கான எல்லை ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இங்க 1 லட்சம் பேர் சேர்ந்துட்டா தொடர்ந்து முஸ்லீம் வெற்றி பெற்றுவானே, அதை தடுக்கிறதுக்காக வேண்டி சதி தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன நிலை இருக்கு பாருங்க. சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டுடைய சூழல் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உள்ளாட்சிகளில் இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் பிரதிநிதித்துவம் வரக்கூடாது என்பதற்காக சதி நடக்கிறது. இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆம்பூர் நகராட்சியில் 36 வார்டுகள், 18 வார்டு முஸ்லீம்கள் வெற்றி பெறுவாங்க, 18 வார்டு முஸ்லீம் அல்லாதவர்கள் வெற்றி பெறுவாங்க. அந்த 18 வார்டுகள் சரிசமமா இருக்கிறதால ஒரு முறை முஸ்லீம் அங்க நகராட்சி தலைவர், இன்னொரு முறை முஸ்லீம் அல்லாத ஒருவர் நகராட்சி தலைவராக வருவார். இதை தடுப்பதற்காக 18 வார்டை 12 வார்டாக குறைத்து விட்டார்கள். இப்ப எப்படி குறைச்சிருக்கான்னு பார்த்தா 834 வாக்காளர்கள் கொண்டது ஒரு வார்டு, இன்னொரு வார்டு 5300 சொச்சம் வாக்காளர்கள் கொண்டது. இது ஏன் ஒரு வார்டுக்கு இவ்வளவு குறைவா, ஒரு வார்டு அதிகமா இருக்குன்னு பார்த்தா 3 வார்டுகளில் 3 மெம்பர் போக வேண்டிய வாய்ப்பை ஒரு வார்டாக சுருக்கி 5300 வாக்காளர்களுக்கு ஒரு வார்டு, இப்படியாக குறைத்து 18 வார்டுகள் 12 வார்டாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது சச்சார் சொன்ன செய்தி. ஆய்வு ரிப்போர்ட்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? முஸ்லீம்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக தொகுதிகளை சிதைக்கிறார்கள் அல்லது பட்டியலின மக்களுக்கான ரிசர்வ் தொகுதியாக மாற்றி விடுகிறார்கள். அப்ப ஒரு பக்கம் சித்திரவதைகள், படுகொலைகள், உரிமை பறிப்புகள், கொடூரமான சட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களை சிதைப்பது, இதை பற்றி பேசுவதற்கு சட்டம் இயற்றக்கூடிய அவைகளுக்கும் போக முடியாத ஒரு நிலையை உருவாக்குவது என்கின்ற ஒரு நிலையை தொடர்ந்து நடந்தால் இந்த நாட்டில் இத்தனை கோடி பேர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கேட்கிறேன் நான். என்ன பிரயோஜனம்? நீ எத்தனை கோடி பேர் வாழ்ந்தாலும் உன் வாக்குகளை, உனக்கு உன்னுடைய பிரதிநிதிகளை உருவாக்குவதற்கு பயன்படாத வாக்குகளாக, மதிப்பிழந்த வாக்குகளாக, செல்லா காசுகளாக உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு இதற்கு எதிராக களமாட வேண்டுமா வேண்டாமா? இதற்கு எதிராக போராட வேண்டுமா வேண்டாமா? அதற்காக வேண்டிதான்
மனிதநேய மக்கள் கட்சி இந்தியாவிலேயே முதல் முறையாக சட்டம் இயற்றக்கூடிய அவைகள் ஊராட்சி முதல் நாடாளுமன்றம் வரை இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு மதுரையில் இந்த மாநாட்டை பேரணியை நடத்தியிருக்கிறோம். 95 தமுமுக இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பில் என்ற ஒரு செய்தியை முதலில் சொன்னப்ப இதெல்லாம் போகாத ஊருக்கு வழின்னு சொன்னாங்க சில பேர். ஆனால் உறுதியாக இருந்தோம், நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டை தமுக பெற்று தரும் என்கின்ற உறுதி இருந்தது. 13 ஆண்டு காலம் போராடினோம். 2006 கலைஞர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது முத்தமிழர் கலைஞரிடத்தில் போய் நம்முடைய தலைவர்கள் கேட்டாங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லணும்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்ட கலைஞர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம்னு சொன்னார். 2004 முத்தமிழர் கலைஞர் அவர்களை அரியாசனத்தில் அமர்த்தினோம். 2007 இடஒதுக்கீட்டை பெற்று சாதனை படைத்த பேரியக்கம் தான் தமுமுக. இன்றைக்கு பல பேர் அரசு துறைகளுக்குள்ளார போறாங்கன்னு சொன்னா, கல்வியில இன்றைக்கு உயர்கல்வியில கல்லூரிகள்ல மருத்துவ கல்வியில என்ஜினியரிங் கல்வியில இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் பிரதிநிதித்துவம் வருகிறது என்று சொன்னால் 13 ஆண்டு காலம் இந்த கருப்பு வெள்ளை பட்டாளம் தமிழ் மண்ணில நடத்திய போராட்டங்கள், மாநாடுகள், முற்றுகைகள், இதுதான் இது காரணம். இன்றைக்கு நான் ஒன்றை சொல்கின்றேன், இந்து சமுதாயத்திற்காக நாங்கள் இந்து ராஜ்யம் அமைக்க போறோம்னு சொல்றானே, இவன் இந்து ராஜ்யம் அமைக்கக்கூடிய ஆட்கள் அல்ல. பெரும்பாலான இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அதை நான் சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டை இதே இடத்துல முருக பக்தர் மாநாடு போட்டு தமிழ்நாடு இந்து விரோத ஆட்சி நடக்குதுன்னு சொன்னான். திராவிடத்தை ஒழிப்போம்னு வீடியோலாம் போட்டான். உண்மையான இந்து ராஜ்யம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது. முஸ்லீம்களை புல்டோசரை வச்சு இடிக்கிற, மாட்டுக்காக கொல்ற, போலி என்கவுண்டரில் முஸ்லீம்களை சுட்டு கொல்ற, தொழுகை கூட வெளியில் நடத்தக்கூடாதுன்னு தடை செய்யற. அப்போ ஒரு இந்து ராஜ்யம் தான் நடத்துற. அப்ப இந்துக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும், முஸ்லீம்கள் ஒடுக்கப்படணும், அதான் நியாயம். ஆனால் அந்த இந்து ராஜ்யத்தில் இருந்து எந்த இந்து விரோத ஆட்சி நடக்க சொல்றியோ தமிழ்நாடு, இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டை நோக்கி வட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஏன் இங்க வரான்? பெரும்பாலான இந்துக்கள் ஏன் வரான்? அவனுக்கு கல்வி கிடைக்காமல் தடுத்த சதி எது? அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் சதித்தவர்கள் யார்? அவர்களை வறுமையில் வாட்டி வதைப்பது யார்? அப்ப அவன் நடத்துறது இந்து ராஜ்யம் அல்ல, வர்ணாசிரம ராஜ்யம், உயர் ஜாதி ஆதிக்க ஆரிய ஆதிக்கத்துக்கான ராஜ்யம், உயர் ஜாதி ஆரியத்தினுடைய சுரண்டலுக்கான ராஜ்யத்தை தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் நடத்துகிறது தவிர பெரும்பாலான இந்துக்களுக்கு ராஜ்யம் அல்ல. அதனால தான் ராஜீவ் காந்தி சொல்கின்றார், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வந்தா எப்படி முஸ்லீம் சமுதாயம் பாதிக்கப்பட்டதை சச்சார் குழு மூலமா வெளியே வந்துச்சோ, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தா ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டா இருக்கும். இந்த நாட்டில் 77 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவுடைய பலன்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போய் சேரவே இல்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போகாம தடுத்துக்கிட்டு இருக்கான். இவர்கள் எல்லாம் இந்துக்கள். அப்ப இந்த நாட்டை சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்திகளை எதிர்த்து களமாடுவதற்கு நாம் தயாராக வேண்டும். அப்படி தயாராவதற்கான ஒரு மாநாடு தான் இந்த மாநாடாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இவன் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி மாடல் இன்னைக்கு தேசிய அளவில் பேசப்பட ஆரம்பிச்சிடுச்சு. பிரதமருக்கு கீழே 90 பேர் செயலாளர் இருக்கான். அந்த செயலாளர்கள் 87 பேர் உயர் ஜாதியை சேர்ந்தவன். பிராமண பனியா கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்கான். பிற்படுத்தப்பட்ட சமூகம் 3 பேர் தான். 3 பேர் தான். தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை, பழங்குடி மக்கள் இல்லை, சிறுபான்மை மக்கள் இல்லை. இந்த நாடு என்னவா இருக்குது? யாருடைய கையில் சிக்கி கிடக்கிறது? அப்ப இந்த நாட்டுடைய தமிழ்நாடு போன்ற ஒரு சமூக நீதி மாடல் இந்தியா முழுக்க வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம், தமிழ்நாட்டில் எப்படி 13 ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு கலைஞர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டை கல்வி வேலைவாய்ப்பில் தருவேன் என்று சொல்லி வெற்றி பெற்று தந்தாரோ, நம்முடைய போராட்டங்கள் இன்றைக்கு ஒரு முணுமுணுப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது. இந்த மாநாடும் பேரணியும் ஒரு முணுமுணுப்பை உண்டாக்கி இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் தனி இடஒதுக்கீடா, அவங்களோட பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமா,
இதை பத்தி விவாதங்களை தொடங்கி இருக்கிறோம். இந்த முணுமுணுப்பை உரிமை முழக்கமாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க கொண்டு சேர்ப்போம். இன்ஷா அல்லாஹ் கொண்டு சேர்ப்போம். விரைவில் அதற்கான போராட்ட களங்களை தேசம் முழுவதும் அமைப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில வருடங்களில், ஆக ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக உள்ளாக இந்தியாவில் முஸ்லிம்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யக்கூடிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் செய்தே தீர்வோம். தயாராகுங்கள். அடுத்த போராட்ட களத்தில் சந்திப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாகிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.